திருவாரூர் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு புதிய ரயில்களையும் இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவாரூர் ரயில் நிலையம் முக்கிய சந்திப்பாகவும் திகழ்ந்து வருகிறது. மாவட்ட தலைநகராக விளங்கி வரும் திருவாரூரில் மருத்துவக் கல்லூரியும் மத்திய பல்கலைக்கழகமும் செயல்பட்டு வருவதால் திருவாரூர் ரயில் நிலையத்தை நாள் ஒன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த ரயில் நிலையத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை. முன்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்பதோடு திருவாரூர் சந்திப்பிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் புதிய ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தோட தலைநகரமா இருக்கு. இங்க மெடிக்கல் காலேஜ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்கு. ஆனாலும் டிக்கெட் ரிசர்வேஷன் டைம் 5 மணி வரைக்கும் தான் இருக்கு. அதை 8 மணி வரைக்கும் ஆக்கணும் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாவட்டத்தோட தலைநகரமா இருந்தும் இங்க இருந்து எந்த ட்ரெயினுமே போகல. இந்த வழியா போகுதே தவிர இங்க இருந்து எந்த ட்ரெயினுமே விடல. அண்மையில் திருவாரூர் பழைய ரயில் நிலையத்திலிருந்து புதிய ரயில் நிலையம் வரை பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் திருவாரூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.